இங்கிலீஷ் ஈஸி தான். காலேஜ் பசங்களா, இது உங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னன்னா, உங்களை வந்து இன்டர்வியூல பேச சொல்லும் பொழுதோ அல்லது செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொல்லும் பொழுதோ நீங்க என்ன சொல்வீங்க? முதல்ல ஃபர்ஸ்ட் நான் இத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், அப்புறம் தென் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணுவேன், தென் இதை பண்ணுவேன், தென் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தென்னே தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணும் பொழுது ஸ்டார்ட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. சோ அதனால நான் உங்களுக்கு முதல்ல என்ன சொல்லணும், ரெண்டாவது என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓகே, எந்த ஒரு வேலையை பத்தி முதல்ல பேசினாலும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஐ கெட் அப் ஏர்லி இன் த மார்னிங் அப்படின்னு சொல்லுவீங்க. அண்ட் அடுத்தது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதனால நெக்ஸ்ட் ஐ பிரஷ் மை டீத், பல்லு விளக்குவேன் அப்படின்னு சொல்றதுக்கு நெக்ஸ்ட் ஐ பிரஷ் மை டீத் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தது அப்படிங்கிறப்போ நீங்க தென் யூஸ் பண்ணணும். தென் ஐ கோ ஃபார் பாத், கோ ஃபார் பாத் அப்படின்னு சொல்லும்போது அந்த அடுத்தது அப்படிங்கிற இடத்துல நீங்க தென் அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். அதுக்கும் அடுத்தது அப்படின்னு சொல்லி வரும்போது ஆஃப்டர் தட் ஐ ஹாவ் மை பிரேக்ஃபாஸ்ட், நான் காலை உணவு முடிச்சுக்குவேன் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்றப்போ ஆஃப்டர் தட் அப்படின்னு சொல்லணும். அதுக்கும் அடுத்தது நான் கிளம்பி போயிருவேன் காலேஜுக்கு. ஃபைனலி கோ டு காலேஜ் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ முதல்ல சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் தென், அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட், அண்ட் ஃபைனலி. ஓகே, இந்த ஆர்டர்ல நீங்க மேக் பண்ணி பழகுங்க. எல்லாத்துலயும் ரிப்பீட்டட்லி ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. அண்ட் தென் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னு நான் பார்த்திருக்கிறேன், அப்படி பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஆர்டர்ல இந்த 5 வார்த்தையை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணி பழகுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகாது. ஏன்னா இங்கிலீஷ் ஈஸி தான்.